மனிதன் இவ்வுலகில் இன்பமாய் வாழவும் மனித ஆற்றல்களுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை உள்ளத்தின் உணர்ந்து உய்வதற்கு வழிகாட்டியாக அமைவதே இந்த இந்து சமயம். மனித எண்ணங்கள் வலிமையானவை என்ற தற்போது பரவலாக மேற்குலகின் மனோதத்துவ விஞ்ஞானத்தில் விவாதிக்கப்படும் அடிப்படை கருத்தை உடையதே இந்து சமயம். எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி அவற்றை ஈடறச் செய்யும் வகையில் மனதை ஒருநிலைப்படுத்தவே எமது மதத்தில் திருவுருவ வழிபாடு கொண்டு வரப்பட்டது. இவ்வுருவ வழிபாடானது குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் வாழ்கின்ற சூழல், நம்பிக்கைகள், கலாச்சாரம் என்பவற்றுக்கு அமைய தெரிவுபட்டு பல்வேறு இறைமூர்த்தங்களாக வழிபடப்பட்டு வருகின்றது. பல்வேறு பாதைகள் காட்டப்பட்டிருப்பதனால் வேறுபட்ட பழக்க வழக்கங்கள் கடைபிடிக்கப்படுவதனாலும் மக்களிடையே தமது சமயத்தை பற்றிய நிறைய ஐயப்பாடுகள், குழப்பங்கள் மற்றும் தவறான சிந்தனைகள் நிலவி வருகின்றன. அது மட்டுமல்லாது எமது மதத்தில் சமய பிரசாரங்கள் தெளிவான வழிகாட்டல்கள் அற்றிருப்பதாலும் அரிய பல சமய கருத்துக்கள் மக்களுக்கு விளங்கும் மொழியில் இல்லாதிருப்பதாலும் இந்துக்களுக்கு தமது சமயத்தின் அருமை பெருமைகள், நீள ஆழ பரிணாமங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மூட நம்பிக்கைகளின் முதலிடம் என்று அறியாமை இருளில் உள்ளவர்களால் அழைக்கப்படும் எமது பிரார்த்தனை இங்கு சுட்டிக்காட்டி அஞ்ஞானத்தில் இருக்கும் எமது இந்துக்களுக்கு மெஞ்ஞான ஒளியூட்டும் சிறு முயற்சியே இந்த விவரண படத்தின் நோக்கமாகும். மெஞ்ஞானம் கண்ட விஞ்ஞானம். Science without religion is lame. Religion without science is blind. திருமூலர் கண்ட சார்பியற் கோட்பாடு. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. இதில் திருமூலர் கூறியுள்ளதாவது: யானை சிற்பம் ஒன்றை பார்க்கும் சிறுவன் அது செய்யப்பட்ட மரத்தை பற்றி அறியாமையினால் அது உண்மையான யானை என உணர்கின்றான். ஆனால் அதனை செதுக்கிய சிற்பியோ அதனை வெறும் மரச்சிற்பமாகவே உணர்கின்றான். அதுபோல் இவ்வுலகில் லௌகீக விடயங்களில் பற்று வைத்திருக்கும் ஒருவனால் அவற்றை தாண்டியுள்ள பரம்பொருளை உணர முடிவதில்லை. எனினும் லௌகீக விடயங்களில் நிலையற்ற தன்மையை உணர்ந்த ஒருவன் பரம்பொருளை காண்கின்றான். இதன் சாரம் பார்ப்பவனின் நிலையை பொறுத்து பார்க்கும் பொருள் வேறுபடும். கருத்தையே நவீன பௌதிகத்தின் தந்தை என்று புகழப்படும் ஐன்ஸ்டீன் தனது சார்பிய தத்துவத்தில் வலியுறுத்தியுள்ளார். காணப்படும் நிகழ்வு காண்பவனின் நிலையை பொறுத்தே அமைகின்றது. The observed gravitational attraction between masses results from warping of space and time. நவீன விஞ்ஞான வளர்ச்சியின் தலைவாசலில் நின்று கொண்ட ஐன்ஸ்டீனால் சொல்லப்பட்ட இக்கருத்தும் பல ஆண்டு பழமையான திருமந்திரத்தின் சாரமும் எத்தனை. நவீன விஞ்ஞானம் ஒளியின் வேகத்தை 186,300 மைல் என கணக்கிட்டுள்ளது. இதனை 14வது நூற்றாண்டில் வாழ்ந்த விஜயநகரத்து மன்னனின் மந்திரியாக இருந்த சயனாச்சாரியர் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார்: ததா ச சமர்யதே யோஜனானம் சஹஸ்ரே தத்வே தத்வே ஷதே தத்வே ச ஜோஜனே ஏகனே நிமிஷாஸ்தனே கரமான நமஸ்துதே இதே. இதன் பொருள், ஒளியானது வினாடிக்கே 186,413.22 மைல் தூரம் ஆகும். அந்த பலம் ஏன் மேலே செல்லாமல் கீழே வருகின்றது என்ற சர் ஐசக் நியூட்டனின் சிந்தையே புவியீர்ப்பு விசையை உலகுக்கு காட்டியது. எனினும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஆதிசங்கர் பரவுனோ நிஷத் பாஷ்யத்தில் இவ்வாறு கூறுகின்றார்: பிரசித்தி பெற்ற கடவுளாகிய பூமாதேவி மட்டும் இந்த உடலினை அபான வாயு மூலம் இங்கு தாங்கவில்லை என்றால் இந்த உடல் வெள்ளில் எங்கு வேண்டுமானாலும் பறந்து சென்றிருக்கலாம் அல்லது கீழே விழுந்திருக்கலாம். இங்கு அபான வாயு என குறிப்பிடப்பட்டுள்ளது புவியீர்ப்பு விசை என்னும் பதத்துக்கு ஒப்பானது. விஞ்ஞான உலகம் ஆரம்ப காலங்களில் பூமியை நடுவில் இருப்பதாகவும் சூரியன் உட்பட இதர கோள்கள் அனைத்தும் பூமியை சுற்றி வருவதாகவும் நம்பியது. இது ஆங்கிலத்தில் ஜியோசென்ட்ரிக் தியரி என அழைக்கப்பட்டது.
Geocentric theory. The belief that Earth is the center of the universe and that all other objects orbit it. எனினும் காலப்போக்கில் சூரியனை சுற்றிய ஏனைய கோள்கள் வலம் வருகின்றன என்ற ஹேலியோசென்ட்ரிக் தியரியை நிக்கோலஸ் கோப்பர்னிகஸ் வெளியிட்டுள்ளார். Sun is the central body of the solar system. Nicholas Copernicus. இவற்றுக்கெல்லாம் முன்னர் எமது வேதகால ரிஷிகள் நவக்கிரக அமைப்பில் ஹேலியோசென்ட்ரிக் தியரியை மிகவும் ஆகும். ஆலயங்களுக்கு செல்லும் ஒவ்வொரு தடவையும் வெறுமனே நவக்கிரகங்களை சுற்றி வலம் பெறுகின்றோமே தவிர எம்மில் யார் இந்த அறிவுபூர்வமான தொடர்பை எண்ணியுள்ளோம்? பூஜ்ஜியம் ஒன்று என்னும் எண்ணக்கரு இல்லாவிடில் இன்று கணனியின் பாவனை அற்று போயிருக்கும். நாம் கணனிக்கு புறத்தே இருந்து வழங்கும் கட்டளைகள் அனைத்தும் 01 என்னும் துவித எண்முறை மூலம் உள்வாங்கப்பட்டே பிரித்தறியப்படுகின்றது. 0 வோல்டேஜ் ஆஃப் என்ற உள்ளீட்டையும் 1 வோல்டேஜ் ஆன் என்ற உள்ளீட்டையும் வழங்குகின்றது. இவ்வாறு பெறுமதி மிக்க இந்த ஆணியம் என்ற எண்ணக்கரு எமது பண்டைய வேத நூல்களில் இருந்தே பெறப்பட்டதாக மேலை நாட்டு விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். கிறிஸ்துக்கு முன் 200 ஆண்டு காலத்துக்குரிய பிங்களாச்சாரியாரின் சண்ட சாஸ்திரம் இது பற்றி இவ்வாறு கூறுகின்றது. காயத்ரே ஷத் சங்கயாமிருதே அபநீதே துவயங்கே அபசிஷ்ட சரஸ்தேஷம் ரூபமன்ய கவியங்காரதே சூன்யம் ஸ்தாபியம். இவ்வாறு பல்வேறு விஞ்ஞான கருத்துக்கள் எமது வேதங்களிலும் புராணங்களிலும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. இக்கருத்துக்களை ஆராய்ந்து வெளிக்கொணர்வமானால் இந்து சமயம் வெறும் மூட நம்பிக்கைகள் நிறைந்ததல்ல, நிரூபித்து காட்டக்கூடிய உண்மைகள் கொண்டது என்பது உலகுக்கு தெரிய வரும். இதை உலகுக்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பு இந்துக்களாகிய எமக்குரியது. இப்பொறுப்பை இளைஞர்களாகிய உங்களிடம் ஒப்படைத்து விடைபெறுகின்றோம். நன்றி. शंकराय च मयस्कराय च नमः शिवाय च शिवधराय च